கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மே 15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு தகப்பனின் உருக்கம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103 அதிகாரம் 13 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். சில சமயங்களில் நாம் தவறு செய்கிறோம், சில சமயங்களில் தடுமாறி போகிறோம், இன்னும் ஒரு படி மேலாய் போய் வழி தவறியும் போகிறோம். தவறுகளை மீறிய தகப்பன் இரக்கம். ஒரு குழந்தை தவறு செய்யும் போது எத்தனை தான் தந்தைக்கு கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அன்புடன் அதை திருத்தி அரவணைத்துக் கொள்வார். ஏனென்றால் தந்தையின் இதயம் பிள்ளையின் மேலுள்ள அன்பினால் நிரம்பி இருக்கும். யோனா தீர்க்கதரிசி தேவன் சொன்னபடி நினிவே பட்டணத்துக்கு செல்லாமல் தேவனை விட்டு தூரம் போனான். ஆனால் தேவனுடைய இரக்கமோ அவனை கைவிட நினைக்கவில்லை. பெரிய மீனின் வயிற்றிலே அவனை ஒளித்து வைக்க திட்டம் பண்ணினார். 3 நாட்களுக்கு பின்பு பாதுகாப்பாக மீனிடம் கரை சேர்க்கவும் சொன்னார். யோனாவின் தவறை மன்னித்ததோடு அவனை மீண்டும் பயன்படுத்தினார். மனம் திரும்பினால் காத்திருக்கும் அணைப்பு. இன்றைய வாழ்க்கையிலும் நாம் பல சமயங்களில் நாம் எவ்வளவு பாவம் செய்துவிட்டேன், என் தேவன் என்னை மன்னிப்பாரா என்று எண்ணலாம். நாம் செய்த தவறுகளுக்காக நாமே நம்மை தண்டித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைய வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல தேவன் நமக்கு இறங்குவார். நாம் மனம் திருந்தி அவரிடம் திரும்பும் போது கெட்ட குமாரனை போல நம்மையும் மன்னித்து முத்தமிட்டு முத்திரை மோதிரமாக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்பும் ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய அன்பில் அணைக்கப்படுவீர்கள். ஒரு தந்தையை போல அவர் உன்னை அறிவார். ஒரு தாயை போல அவர் உன்னை அரவணைப்பார். அவர் கைவிட மாட்டார். ஆமேன்.